அனைவருக்கும் வணக்கம். வேதிகா ரிப்போர்ட்ஸ் ஊடாக இணைந்திருக்கிறோம். இன்று மிக முக்கியமான விடயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் யாராவது இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொலிகளாக உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இலங்கையை உலுக்கிய மிக துயரமான விடயம், பேருந்து விபத்தில் 15 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கிறார்கள். பல உண்மை தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாகத்தான் இந்த பேருந்து பயணத்தின் போது உண்மையில் என்ன நடந்தது, இது தொடர்பாகத்தான் விரிவாக இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம். பலரும் அறியாத விடயங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. எல்லவெல்லவாய பிரதான சாலையில் நேற்று முன்தினம் இரவு நடந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 மில்லியன் ரூபாவை வழங்க ஜனாதிபதி நிதியம் தீர்மானித்திருக்கிறது. பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தொன்று பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து 15 பேர் உயிரிழந்து பலர் காயமடைந்த நிலையில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எல்லவெல்லவாய வீதியில் இரவு 9 மணிக்கு பிறகு இந்த கோர விபத்து சம்பவித்திருக்கிறது. இதன்போது 15 பேர் பரிதாபகரமாக உயிரிழந்திருக்கின்ற நிலையில் 18 பேர் வரையில் படுகாயமடைந்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் தங்காலை மாநகர சபையினுடைய செயலாளர் WGK டூபசேன உட்பட நகர சபையின் 12 ஊழியர்கள் இதில் பலியாகி இருக்கிறார்கள். எல்லவெல்லவாய வீதியின் 24வது மைல்கள் அருகில் நேற்று முன்தினம் இரவு நடந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீதான நீதவான் விசாரணை நேற்று பிற்பகல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கமைய தியத்தலாவ மருத்துவமனையில் வைக்கப்பட்ட 8 உடல்கள் விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றன. பண்டாரவளை பதில் நீதவான் செனவிரட்ன வீரசிங்கவின் தலைமையில் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. அதற்கமைய உயிரிழந்தவர்கள் 27 வயதான DH டிரான் திவங்க, 32 வயதுடைய KA திரிஷிகா லக்மினி, 54 வயதான நிகால் ரஞ்சித் வீரசிங்க, 42 வயதான மதுஷா அனுராதினி, 39 வயதான நிலுஷா ஸ்ரீமாலி, 45 வயதான ஷானிகா அனுராதினி, 34 வயதுடைய ஜெயனி ஜீவந்திகா மற்றும் 45 வயதான ஷானிகா அனுராதா என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். இந்த கோர விபத்தில் 15 பேர் உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் உயிரிழந்த 7 பேரின் சடலங்கள் விசாரணைக்காக பதுளை மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்தி வெளியாகி இருக்கிறது. நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விபத்தில் திருமணமாகி 2 மாதங்களேயான ஆண் ஒருவர் பலியாகிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தங்காலை வலிய கல்வி அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். குறித்த நபரின் மனைவி கர்ப்பமாக இருப்பதாகவும் ஒரு சோகமான செய்தி ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்து குறித்து உயிரிழந்தவரின் மனைவி கருத்து தெரிவிக்கையில், எனது உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் சுற்றுலாவில் இணைந்து கொள்ளவில்லை. மற்ற அனைவரும் சென்றதால் என் கணவரும் கூடவே சென்றிருந்தார். என் கணவர் கடைசியாக ராவண எல்ல அருவிக்கு அருகில் வைத்து எனக்கு தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்தி என்னோடு தொடர்பு கொண்டிருந்தார். அதனால் அவர் 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து விடுவார் என்று நினைத்தேன். ஆனால் அவர் வரவில்லை. அதனால் நான் பல முறை அவருக்கு அழைப்பை மேற்கொண்டேன். ஆனால் அவருடைய தொலைபேசி இயங்கவில்லை. பின்னர் தான் விபத்து தொடர்பிலான செய்தியை கேள்வியுற்றேன். இந்த துக்கத்தை எப்படி நான் தாங்கிக் கொள்ள முடியும் எனவும் அவர் கவலையாக தெரிவித்திருக்கிறார். குறித்த விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் 18 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. எல்லவெல்லவாய பள்ளத்தாக்கில் விபத்துக்குள்ளான பேருந்தில் இருந்தவர்களை மீட்கச் சென்ற ராணுவ அதிகாரி ஒருவரும் காயமடைந்திருக்கிறார். இலங்கை ராணுவத்தின் 2வது சிறப்பு படையைச் சேர்ந்த அதிகாரியே இவ்வாறு காயமடைந்திருக்கிறார். இந்த எல்ல பகுதியைச் சேர்ந்த அவர் விடுமுறை காரணமாக வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த நிலையில் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார். 1000 அடிக்கும் அதிகமான பாறையில் கவிழ்ந்திருந்த பேருந்தில் இருந்தவர்களை மீட்பதற்காக பிரதேச மக்களுடன் சேர்ந்து குறித்த ராணுவ அதிகாரியும் கீழே சென்றிருக்கிறார். இதன்போது அங்கிருந்து சரிந்து விழுந்த கல்லொன்று அவரது முகத்தில் விழுந்திருக்கிறது. இந்நிலையில் காயமடைந்த அவர் பதுளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதே போன்று பல சமூக கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதாவது வாகனத்தில் பெண்ணொருவரை இடித்து கொலை செய்தவருக்குடனே பிணை கொடுக்கும் அளவிற்கு இலங்கையினுடைய வீதி விதிகள் தொடர்பான சட்டங்கள் மோசமான நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். லங்காசிரியினுடைய மக்கள் குரல் நிகழ்ச்சியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்த விடயம் என்னவென்று சொன்னால், டிப்பர் வாகனத்தை ஒருவர் செலுத்தி வந்த போது அந்த வாகனம் ஒரு பெண்ணின் மீது மோதி அவர் சம்பவ இடத்திலேயே பலியாகி இருந்தார். ஆனால் இந்த கோர விபத்தை ஏற்படுத்திய சாரதிக்கு போலீசார் உடனடியாக பிணை வழங்கி இருந்தார். இது இலங்கையில் நிலவும் சட்ட ஒழுங்கற்ற தன்மையை காட்டுகிறது என கவலை வெளியிட்டிருக்கிறார்.
எல்ல வெள்ளவாய வீதியில் நேற்று முன்தினம் இரவு நடந்த பேருந்து விபத்தில் காயமடைந்த அனைவரும் உயிராபத்தில் இருந்து மீண்டுள்ளதாக பதுளை பொது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் தலைவர் பாலித ராயபக்ச தற்போது தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காயமடைந்த நோயாளிகளுக்கு செய்ய வேண்டிய அறுவை சிகிச்சைகள் மற்றும் பிற சிகிச்சைகள் முடிந்துவிட்டதாகவும் மருத்துவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விபத்தில் 18 பேர் காயமடைந்துள்ளனர். பேருந்தில் பயணித்த 15 பேர் பலியாகி இருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தியத்தலாவை மற்றும் பதுளை மருத்துவமனைகளில் வைக்கப்பட்டிருக்கின்றன. பிரேத பரிசோதனைகளின் பின்னர் சடலங்கள் தங்காலைக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கமைய சடலங்களை தங்காலைக்கு கொண்டு செல்வதற்காக தியத்தலாவை, பண்டாரவளை மற்றும் பதுளையில் உள்ள முஸ்லிம் பள்ளிவாசல்களில் இருந்து இலவசமாக வாகனங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான நேற்றைய தினத்தில் பள்ளிவாசல் நிர்வாகம் எடுத்த இந்த முடிவு மிகவும் பாராட்டத்தக்கதென பலரும் குறிப்பிட்டு வருகிறார்கள். டிப்பர் வாகனம் ஒன்றை முந்திச் செல்ல முற்பட்ட போதே விபத்து ஏற்பட்டதாக எல்லவெல்லவாய பள்ளத்தாக்கில் விழுந்த பேருந்து நடத்தினர் தெரிவித்திருக்கிறார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் இந்த தகவலை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இதன்போது பேருந்து வேகமாக சென்றதா என ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அந்த அளவு வேகமாக பேருந்து பயணிக்கவில்லை என அவர் கூறியிருக்கிறார். மேலும் தனக்கு நடந்த அனைத்து விடயங்களும் நினைவில் இல்லை எனவும் அவர் குறிப்பிடுகிறார். விபத்து ஏற்பட்ட போது மயக்கமடைந்து வைத்தியசாலையிலேயே கண் விழித்ததாகவும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். பேருந்தின் பிரேக் செயலிழந்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை நேற்று முன்தினம் நள்ளிரவு ஏற்பட்ட குறித்த விபத்தில் இதுவரை 15 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 18 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என போலீசாரும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எல்லவெல்லவாய பாதையில் நடந்த பேருந்து விபத்து குறித்து தான் மிகவும் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்திருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவும் கவலை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தங்காலை பகுதியில் இருந்து சுற்றுலா சென்று திரும்பி வரும்போது ராவணாயில பகுதியில் நடந்த இந்த விபத்தால் தங்காலை நகர சபையினுடைய செயலாளராக உள்ள WK ரூபசேன மற்றும் பலர் பலியாகி இருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முழு நாட்டு மக்களையும் சோகத்தில் ஆழ்த்திய இந்த விபத்து எனது கிராமமான தங்காலையில் இருக்கின்ற அனைவருக்கும் மிகவும் வருத்தம் அளிக்கிறது என்பதை நான் அறிவேன். மிகவும் ஆபத்தான சூழலில் உடனடியாக செயற்பட்டு கயிற்றின் உதவியுடன் பாறையில் இருந்து கீழே இறங்கி உயிர்களை காப்பாற்ற உழைத்த அனைவருக்கும் நன்றிகள். குறிப்பாக இளைஞர்கள் உட்பட இராணுவ மற்றும் விமானப்படை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், தீயணைப்பு பிரிவு அதிகாரிகள், மருத்துவ குழுக்கள் உள்ளிட்ட உள்ளூர்வாசிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் பதுளை பொது வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவின் தலைவர் வைத்தியர் பாலித ராயபக்ச மற்றும் மருத்துவ ஊழியர்களையும் நான் நினைவு கூறுகிறேன். இந்த துயர விபத்தில் உயிரிழந்த அனைவருக்கும் எனது அனுதாபங்கள். இந்த துரதிருஷ்டவசமான சம்பவம் தொடர்பாக தங்காலை நகராட்சி ஊழியர்களில் அனைத்து குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லவெல்லவாய பிரதான வீதியில் ஏற்பட்ட பேருந்து விபத்து 23 ஆண்டுகளுக்கு முன் அதே இடத்தில் நடந்த மற்றொரு மோசமான விபத்தை நினைவூட்டி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த பேருந்து விபத்து 2002ஆம் ஆண்டு செப்டம்பரில் நிகழ்ந்த மோசமான பேருந்து விபத்தை ஒத்துப்போவதாக சமூக ஊடக பயனர்கள் தெரிவிக்கின்றனர். 2002 விபத்தின் போது பேருந்து பள்ளத்தாக்கில் விழுந்து 21 பேர் பலியாகி இருந்ததுடன் அந்த விபத்தும் இதே நாளிலும் கிட்டத்தட்ட அதே நேரத்திலும் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் இலங்கையில் பேருந்து விபத்துகள் அடிக்கடி நடைபெற்று வருவது பெரும் கவலையை ஏற்படுத்தும் விடயமாக மாறியிருக்கிறது. இவரிடம் மே மாதத்தில் கதிர்காமத்தில் இருந்து குருநாகலை நோக்கி சென்ற பேருந்து விபத்தில் 21 பேர் பலியாகி இருந்தார்கள். அதேபோல் கடந்த 2021ஆம் ஆண்டு பஸ்ரவில் பேருந்து பள்ளத்தில் விழுந்ததில் 14 பேர் பலியாகி இருந்தார்கள். இவ்விரு விபத்துக்களும் சமீபத்திய வெள்ளவாய விபத்து நிகழ்ந்த அதே மாவட்டத்தில் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. விபத்தில் இறந்த அனைவரின் இறுதிச் சடங்குகளும் தங்காலை மாநகர சபை மற்றும் தங்காலை தொழிற்சங்கத்தின் ஆதரவுடன் நடைபெறும் என்று தங்காலை மேயர் நந்தஸ்ரீ பரண வலியகுருகே அறிவித்திருக்கிறார். பதுளை வைத்தியசாலையில் உடல்களின் பிரேத பரிசோதனைகள் இன்னும் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி உடலம் நேற்றிரவு அந்தந்த வீடுகளில் ஒப்படைக்கப்படும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இறுதிச் சடங்குகள் குறித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் சிறப்பு கலந்துரையாடல் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் அன்றைய தினம் அனைத்து உடல்களும் தங்காலை மாநகர சபைக்கு சுமார் 2 மணி நேரம் கொண்டு வரப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இறந்தவர்களின் குடும்பத்தினருடன் பேசப்படும்
எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு இலங்கையில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் அதிகளவான விபத்து சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது. நேற்று இரவு வரை பல்வேறு விபத்துக்கள் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது. பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அநியாயமாக இலங்கையில் விபத்துக்களால் உயிர் பலி இடம்பெற்று வருகிறது. இதற்கு இலங்கையினுடைய சட்டத்திட்டங்களும் அதே போன்று வீதி கட்டமைப்புகளும் காரணம் என அதிகளவானவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த காணொலியை பார்ப்பவர்கள் இந்த இலங்கையில் நடைபெறும் இவ்வாறான கோர விபத்துக்கள் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதனை கருத்து பெட்டியில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம்.